171 பத்தி தாங்க பேச போறோம். இதுல வந்து இப்போ வந்து பிளாக் பாக்ஸ் உடைய தகவல்கள் வெளில வந்திருக்குன. அப்புறம் வந்து அந்த ஃப்ளைட் காக்பிட் உள்ள நடந்த கேப்டன் இருவருக்கும் இடையே நடந்த அந்த உரையாடல்களுடைய தொகுப்பு வெளியில வந்திருக்கின்றன. காக்பிட் ரெக்கார்டர்னு சொல்லுவோம் இல்லையா? இது 2 விஷயங்களை வைத்து ஒத்து பார்த்து ஓரளவுக்கு வந்து முதல் கட்ட ஆய்வு அறிக்கையை அறிவித்திருக்கிறார்கள். இதுல என்ன வேடிக்கையான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இவரு வந்து கிளைவ் குந்தர் என்று சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் வச்சுக்கோங்க, கோ பைலட் அசிஸ்டன்ட் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஸ்டீரிங் வீலை பிடிச்சிருக்காருங்க, யோக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அந்த ஸ்டீரிங் வீல் ஸ்டிக் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த பிளேனில், அவர் அதை பிடிச்சிட்டு இருக்காரு. அப்போ அவர் கைகள் வந்து அசைய முடியாது. அவர் வந்து இந்த தவறை செய்திருக்க வாய்ப்பில்லை. அவர் வந்து இந்த லீவரை எடுத்திருக்க முடியாது. ஃபியூல் கட் ஆஃப் ஆனதுனால தான் பிளாக் பாக்ஸில் தெளிவாக என்ன புரியுதுன்னா, ஃபியூல் வந்து இன்ஜின் போலங்க. ஃபியூல் போலன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 2 இன்ஜினுமே வேலை செய்யாது. ஸோ அந்த ஃபியூலை வந்து மேனுவலாக இவங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க, அந்த லீவரை மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வந்து ரெக்கார்டிங்கில் காக்பிட் ரெக்கார்டரில் 2 பேரும் உரையாடல்கள் என்னன்னு பார்க்கும்பொழுது, கேப்டனான சுமித் சபர்வால் வந்து அப்சர்வேஷனில் இருந்திருக்கிறாரு. இவர் வந்து ஃப்ளைட்டை ஸ்டீரிங் வீலை பிடிச்சிருக்காரு. யார்? அசிஸ்டன்ட் பைலட், அதாவது கிளைவ் குந்தர் என்று சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. அந்த யோக்குங்கிற ஸ்டீரிங் வீலை அவர் பிடிச்சிட்டு இருக்காரு. அவர் கைகளை அசைக்க முடியாது. இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, 3 வினாடிக்குள்ளேயே வண்டியை வந்து ஆன் பண்ணி நீங்கள் போயிட்டு இருக்கும்போதே 3 வினாடிக்குள்ளேயே இவர் வந்து அதை சுவிச் ஆஃப் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அவ்வளோ தூரம் மேலே போனது 30 வினாடி, அதுக்கப்புறம் 27 வினாடி மேலே போனதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் இருந்து கொஞ்சம் மிஞ்சி இருக்கக்கூடிய ஒரு ஃபியூலில் அது ஏற்கனவே இருந்த இன்ஜின் ஸ்பீடை வச்சு அது போயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா வந்து இது வந்து என்ன ஒரு வேடிக்கையான விஷயம்னா, அப்போது எதற்காக அவர் செய்ய வேண்டும், தற்கொலை செய்ய வேண்டும் என்கின்ற மனநிலையில் அவர் இல்லையே. கேப்டன் சுமித் சபர்வாலுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உடையவர், மனநிலை சரியாக தான் இருக்கிறார், நல்ல சிரித்த முகம் கொண்டவர். மேலும் அவருடைய தந்தையார் வந்து வயதானவர், 85 வயதை அடைந்தவர். நான் உங்களை வந்து பார்த்துக் கொள்கிறேன், இனி எனக்கு இந்த வேலை வேண்டாம், உங்களுடன் இருந்து நான் என்னுடைய மகனாகிய கடமையை தந்தைக்கு நான் செய்வேன், உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாருங்க. டக்குன்னு இந்த மாதிரி வந்து அவர் ஒரு மரணத்துக்கு போவார் அப்படிங்கிறது என்னால் நம்ப முடியல. இது வந்து ஒரு ஏதோ ஒரு சதி இருக்குது தான், நான் சபட்டாஜ் என்ற ஒரு ஏதோ ஒரு மற்றவர்கள் இதை வந்து பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ஒட்டு மொத்தமாக அமெரிக்கன் பைலட்ஸ்லாம் இந்தியன் பைலட்ஸ் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பழிய சுமத்திட்டாங்க. இதில் வந்து நம்ம பைலட்ஸ் இது தவறு அப்படின்னு ஏற்கனவே அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அப்போ இது வந்து போயிங்கில் ஒரு தவறுமே இல்லையாமா, போயிங்கில் பிளேனில் ஒரு பிரச்சனையும் இல்லையாமா. அப்போது இது யார் எந்த விஷயத்தை மறைக்கிறாங்க என்பது, இது வந்து ஏற்கனவே இந்த விஷயத்தை இப்படி சொல்லிட்டாங்க, இதை மாற்றி தான் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதாவது பைலட் எரர் இவ்வளோ ஆப்வியஸ் எரர், அதாவது இவ்வளோ வெளிப்படையாக எந்த பைலட்டுமே அவர் தவறு இழைக்க மாட்டாங்க. விமான விபத்து ஹிஸ்ட்ரியிலேயே இந்த 150 வருடங்களில் நடந்த விபத்துகளில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, இந்த மாதிரியான அந்த ஃபியூலை கட் ஆஃப் பண்ணி யாருமே ஒரு பிளேனை கிராஷ் பண்ண வச்சதில்லைன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ சுமித் சபர்வால் எதுக்காக இது செய்யணும்? அவர் தற்கொலை பண்ணிக்கணும், வீட்டில் போய் தற்கொலை பண்ணியிருந்திருக்கலாம். அப்போது அவருடைய நோக்கம் அது கிடையாது. அவருடைய உரையாடல் அவர் தந்தையார்கிட்ட கடைசியாக சொன்ன ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது தற்கொலை செய்ய வேண்டும் என்கின்ற மனநிலையில் போல. அப்போ முட்டாள்தனமாக இந்த வேலை நீங்கள் வந்து ஒரு வண்டியை ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 10 வருஷமா 20 வருஷமா இல்லை 30 வருஷமா உங்கள் 2 வீலரோ 4 வீலரோ ஓட்டுறீங்க. நடுவில் போயிட்டு இருக்கும்போது சுவிச் ஆஃப் பண்ண மாட்டீங்க. சுவிச் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வண்டி நல்ல ஸ்பீடில் 60 கிலோமீட்டரில் போகும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. ஸோ அது வந்து நம்மளுடைய ஒரு நேச்சுரல் ரிஃப்ளெக்ஸ் என்று சொல்லுவாங்க. நம்மளுடைய ஒரு பழக்கத்தை வந்து டக்குன்னு அந்த மாதிரி போய் தவறாக செய்ய முடியாது. அப்போது இதில் என்ன நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும்னா, அவர் தன்னிலையில் தான் இருந்திருக்கிறாரு, தவறாக செய்ய வாய்ப்பில்லை. அவருக்கு எந்த விதமான கெட்ட பழக்கங்களும் கிடையாது. அவருடைய தந்தையை பார்த்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற நல்ல ஒரு எண்ணத்தோடு தான் அவர் வந்து கடைசி கடமையையும் நிறைவேற்றிருக்கிறார். இப்போது என்னுடைய வாதம் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ட்ரோல் லீவர் வந்து மெக்கானிக்கல் கண்ட்ரோல் லீவர், அது அந்த பைலட்டை தவிர வேறு யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறத திட்டவட்டமாக சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இதற்கு உள்ளே இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ஸ்விட்சஸ், அந்த கண்ட்ரோல் ஸ்விட்ச் தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபியூல் போகும், எவ்வளோ ஃபியூலை வந்து அந்த இன்ஜினுக்கு கொண்டு போகணும், அந்த இன்ஜினுடைய மொத்த விமானத்தோடைய எடை த்ரஸ்ட் எவ்வளோ தூரம் மேலே வந்து டேக் ஆஃப் பண்ணணும், இது எல்லாமே வந்து ஒரு கண்ட்ரோல் சிஸ்டம், ஒரு உள்ளே இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர், ஃபேடக் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேர் தாங்க வருது. இடது புறத்தில் இருக்கக்கூடிய ரோல்ஸ் ராய்ஸ் இன்ஜினுக்கு ஒரு அந்த மாதிரி சாஃப்ட்வேர் இருக்கும், வலது புறத்தில் இருக்கக்கூடிய ஜி இன்ஜினுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அப்போ இன்ஜினில் கோளாறு கிடையாது. அந்த ஃபியூலை அனுப்பக்கூடிய லீவர்லேயோ மெக்கானிக்கல் பழுதுபட்டிருந்தால் அவங்க ஏற்கனவே அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. இவர் பைலட் எரர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நான் சொல்லக்கூடிய ஒரு சாட்சியங்களை வைத்து பார்க்கும்பொழுது அவர் முட்டாளும் கிடையாது, மனநிலை சரியில்லாதவர் கிடையாது. அவர் வந்து தற்கொலை பண்ணிக்க கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அவர் போல, ஏன்னா அவர் தந்தையார்கிட்ட நான் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக நான் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு என்னுடைய டியூட்டியிலிருந்து நான் ரிட்டையர்மெண்ட் வாங்கி உங்களை பார்த்துக்கொள்கிறேன் என்று ஒரு வாக்குறுதி சொன்னவர் டக்குன்னு இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான விஷயத்தை செய்ய மாட்டார். அப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏர் இந்தியா விமானங்களை யாரோ பல பணக்கார நபர்கள் லாபத்திற்காக நம்ம வந்து இழிவுபடுத்துகிறாங்க. நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ்க்கு வந்து நம்ம தகுதியற்றவர்கள் என்று சொல்லுகிறார்கள். இதில் ஏதோ ஒரு சதி இருக்கிறது. ஃபெடக் என்னும் சாஃப்ட்வேரை வச்சு அவங்க வந்து அந்த ஃபியூல் லீவரை கட் பண்ணியிருக்கிறாங்க.
அதனால அந்த விமானத்துக்கு போகக்கூடிய இன்ஜினுக்கு போகக்கூடிய ஃபியூல் போல விமானம் த்ரஸ்ட் இல்லாமல் பறக்க முடியாமல் அந்த விமானம் அங்கேயே நொறுங்கி விழுந்தது. இதில் என்ன டேலண்டாக பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து கணக்கு போட்டு பார்த்து, அப்போ அவர் வந்து 3 நிமிஷத்தில் வந்து 3 நொடியில் பண்ணியிருக்காருன்னு சொன்னாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த சாஃப்ட்வேர் எப்படி அது ஃபெயிலியர் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 30 அடி போயிருக்கு இல்லையா, 30 வினாடியில் கிட்டத்தட்ட 600 அடி ஃப்ளை பண்ணியிருக்குது. இன்னும் ஒரு 20 வினாடிக்குள்ள 1200 அடி போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க. 1200 அடி போயிடுச்சுன்னா ரேட் என்று சொல்லக்கூடிய டர்பைன் வெளியில் வந்துருச்சு. அது ஏற்கனவே அது ஆட்டோமேட்டட் சிஸ்டம். அது வந்து இன்ஜின் கொஞ்சம் பவர் கொடுக்கும். அது இன்ஜினை ஃப்ளைட்டை வந்து சேஃபாக தரையிறக்கக்கூடிய ஒரு வழி கொடுத்துருக்கோம். அப்போ பைலட்டுக்கு ஒரு வாய்ப்பு வந்துருக்கும். அப்போது அந்த பைலட் முன்னே என்ன சொன்னாங்க, மேடேன்னு சொன்னார். பைலட் வந்து நோ த்ரஸ்ட் நோ பவர் கோயிங் டவுன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இவரே ஃப்ளைட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டு இதுக்குங்க மேடேன்னு கத்தணும், அதுவும் வந்து கொஞ்சம் புறம்பா இருக்கு இல்லைங்களா, கான்ஃப்ளிக்டிங்காக இருக்குது பார்த்தீங்களா. அவரே தப்பு செஞ்சுட்டு எதுக்குங்க மேடே வி ஆர் கோயிங் டவுன் அப்படின்னு சொல்ல மாட்டார் இல்லைங்களா, வாங்கடா எல்லாம் போய் சாவலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். பட் வந்து அவருக்கு அந்த சாவணுங்கிற இறக்கம் வேண்டும் என்கின்ற மனநிலையில் இல்லை. அப்போ கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அப்போது அந்த லிவரை ஆன் ஆஃப் பண்ணியிருக்கிறாரு. அப்போது அந்த லிவர் ஆன் ஆஃப் நான் என்ன நினைக்கிறேன், அது தானே அந்த ட்ரிப் மீட்டர் நீங்கள் வந்து சில சமயம் வோல்டேஜ் அதிகமாக ஃப்ளக்சுவேட் ஆச்சுன்னா தானாகவே ட்ரிப் ஆகிடும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதோ ஓவர்லோட் பண்ணி வேணும்னே அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அந்த சிஸ்டத்தை வந்து ஸ்டாப் பண்ணி லிவரை வந்து ஸ்டாப் பண்ணி அந்த லிவர் வந்து கீழே ஆஃப் சுவிட்ச் வந்த உடனே ஃபியூல் கட் ஆகும். இந்த ஃபேடெக்ஸ் சாஃப்ட்வேர் மூலமாக ஏதாவது பண்ணியிருக்கலாம், அந்த பெட்ரோல் போகாமல் இன்ஜின்குள்ளே போகாமல் பார்த்துருக்குறாங்க. ஸோ அந்த வினாடி கணக்கையும் துல்லியமாக அவங்க கணக்கிட்டு பண்ணியிருக்காங்க. இது ஒரு ப்ரோக்ராம்டு அட்டாக்னு நான் சொல்லுவேன். அதாவது மனித மூளைகளுக்கு அப்பாற்பட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற ஒரு அறிவை உபயோகப்படுத்தி இன்ட்ரூஷன் என்று சொல்வார்கள். அதாவது சாஃப்ட்வேர் செக்யூரிட்டிலாம் பற்றி நிறைய பேசுவோம். அதில் வந்து எவ்வளோ சாஃப்ட்வேர் செக்யூராக இருக்கணுங்கிறத நிறைய நாங்கள் பேசுவோம் இல்லைங்களா. அப்போது அந்த இன்ட்ரூஷனை எப்படியோ உள்ளே கொண்டு வந்து அதை வந்து அந்த சாஃப்ட்வேரை அட்டாக் பண்ணி அந்த ஃபேடெக்ஸ் சிஸ்டத்தை கரப்ட் பண்ணி ரோபோக்கு ப்ளூ சிப் வந்து ரெட் சிப் மாட்டின மாதிரி இங்கே வந்து அவங்க அந்த டைமிங் செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டைமரின் கணக்குப்படி 30 வினாடிக்குள்ளேயே அது ஃப்ளைட்டு செயலிழக்க ஆரம்பிச்சிருச்சு. இல்லைன்னா ஹைட்டு போயிருந்தாலும் தப்பிச்சிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இந்த அட்டாக் ஆயிருந்தாலும் அவர்கள் தப்பித்து கொண்டு இருந்திருப்பார்கள். தண்ணியில் போய் விழுந்திருக்கலாம், பாதி பேர் தப்பிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ பைலட் கையில் ஒன்றுமே இல்லாதபடி ஆயிடுச்சு. அப்போது இந்த பைலட்டை தாண்டி காக்பிட்டை தாண்டி வெளியிலேருந்து ஏதோ ஒரு இன்ட்ரூஷன் வந்திருக்கிறது. இது சாஃப்ட்வேரில் இருக்கிற எல்லாருக்குமே புரியும் நினைக்கிறேன். ஒரு வைரஸை நீங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா எப்படி சாஃப்ட்வேர் பக் வருது. மைக்ரோசாஃப்ட்டே எல்லாரும் பிரேக் பண்ண முடியாதுன்னு நினச்சோம். பட் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட்டே ஒரு வாட்டி பிரேக் அவுட் ஆச்சு. ஒரு நாள் பூரா நிறைய ஃப்ளைட் சிஸ்டம்லாம் கேன்சல் ஆச்சு பார்த்தீங்களா. அந்த டேட்டாபேஸ் கரப்ட் ஆச்சு. ஒரு பேட்சை இஷ்யூ பண்ணும்போது அந்த சாஃப்ட்வேருக்கான ஒரு பேட்ச் என்று சொல்வார்கள், அதை அவர்கள் அப்ளை செய்யும் பொழுது அந்த மென்பொருள் எல்லாமே கரப்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து சரி பண்ணாங்க. அது போன்று இப்போ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. இது யார் செய்யக்கூடிய வேலைகள், மேலே இருக்க எத்தனையோ பேர் வந்து பிஸ்னஸில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு இருக்காங்க. இது ரட்டன் டாட்டாவை அகெயின்ஸ்டாக செஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏர் இண்டியா வந்து லாங் ஃப்ளைட்ஸ்லாம் நம்ம வந்து அந்த பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டோம்னா மற்ற பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் அதனால் பாதிக்கப்படுகிறது. இது வந்து இந்த விமானம் வந்து ஒர்க் ஹார்ஸ் என்று சொல்வார்கள், அதாவது நிறைய லாங் டிஸ்டன்ஸ் போகக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு விமானம். இதை உபயோகப்படுத்துனாங்கன்னா இப்போது மற்ற ஏர்லைன்ஸ்க்கு ஒரு நஷ்டம் ஏற்படும். இந்தியர்கள் எல்லாரும் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய இந்தியர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். எல்லா சமருக்கும் நிறைய பேர் வராங்க. அதனால வந்து அவர்களுடைய வருவாய் இழக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஏர் இண்டியா நிறுவனர் வந்து, அதாவது ஏர் இண்டியாவை மேனேஜ் பண்ணுறவர் ஒரு அமெரிக்கன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு பின்னணியில் என்ன இருக்குன்னு கொஞ்சம் நம்ம டிக் பண்ணி பார்க்கணும், கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். அவருக்கு என்ன டீலிங்ஸ் இருக்குது, அவர் எப்படி ரியாக்ட் பண்ணாரு. அவர் பேசின ஸ்பீச் வந்து ரொம்ப ஒரு ரெக்கார்டட் மெசேஜ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது ஒரு ஸ்கிரிப்டட் சொல்லுவாங்க, மனம் விட்டு நான் வருந்துகிறேன்னு சொல்லலை. இது வந்து நடக்கக்கூடாத ஒரு தவறு அப்படின்னு ஒரு எழுதி வச்சு படித்த மாதிரி படிச்சுட்டு போயிட்டாருங்க. அப்போ மனிதர்கள் மூளை பணம் என்கின்ற ஒரு விஷயத்தை தேடி செல்லும் பொழுது மனிதர்களை பகடக்காயாய் உருட்டுகிறார்களே இறைவா, நான் என்ன சொல்றது இதுக்கு மேல. அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு இடையில தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது சொல்லிக் கொடுங்க. தயவு செஞ்சு பணம் 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 மட்டுமே வாழ்க்கை அல்ல. நல்ல ஒரு தொழில் தெரிஞ்சுக்கோங்க, நியாயமா ஒழிங்க, தர்மத்துக்கு தலைவணங்குங்க, நம்மளுக்கு வந்து நல்லதே நடக்கும் என்று சொல்லி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். தயவு